இன்றைக்கு நீண்ட நாட்களாக செபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு எப்படி பதிலை பெற்றுக்கொள்வது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த நீண்ட நாட்களாக நான் இதற்காக செபிக்கிறேன், ஆனால் எனக்கு பதிலே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீண்ட நாட்களாக வருடங்களாக அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவர்கள் செபித்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு சமயம் அவர்கள் செபித்த அந்த வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் சில ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிற ஜெபங்களுக்கு நம்மளாலேயும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அன்னாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்தது 13ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் பார்க்கும்போது அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் என்று சொல்லி பார்க்க முடியும். அன்னாளுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 2 காரியங்களை செய்தார். ஒரு நாள் தொடர்ந்து செபித்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி தான். ஆனால் ஒரு நாள் வெகு நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. அடுத்தது இருதயத்தில் பேசினாங்க. தன் இருதயத்தில் கர்த்தரோடு கூட பேசினாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செபிக்கும் போது நமக்கு தேவையான காரியங்களை நாம் என்ன கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். நீங்க இருதயத்திலிருந்து நீண்ட நேரம் பேசுறீங்களா? இருதயத்திலிருந்து நீண்ட நேரம் செபிக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் பேசுறீங்க? உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஜெபங்களுக்கு பதில் இல்லை, நீண்ட நாட்களாக ஜெபித்தும் பதில் கிடைக்காம இருக்கீங்க. சரி, அதற்காக எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க? நீங்க அவரோடு கூட நீண்ட நேரம் பேசும்போது, நீண்ட நேரம் உறவாடும் போது, உங்களுடைய இருதயம் அவருடைய இருதயம் இணையும் போது நிச்சயமாய் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். இன்னைக்கு அநேக முறை நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கா? இல்லை ஒரு சடங்காச்சாரமாக நம்ம எப்பொழுதும் செபிக்கிறது போல சில வார்த்தைகளை சொல்லி நாம் செபித்து விட்டு கடந்து போகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய பாரங்களுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்படி செபிக்கிறீங்க? அன்னாள் தனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பதற்காகவே ஒரு நேரத்தை ஒதுக்கினார். அந்த நேரத்தில் அவள் எந்த வேலையும் செய்யலை. வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். வெகு நேரம் இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல வழியை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, வெகு நேரம் ஜெபம் பண்ணுங்க, இருதயத்திலிருந்து செபிங்க. அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டு தகப்பனே, அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. நீண்ட நாட்களாய் பிள்ளைகள் எதற்கெல்லாம் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் நீ பதில் கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அன்னாலை போல தெய்வ சமூகத்தில் வெகு நேரம் காத்திருக்க, இருதயத்திலிருந்து பேச ஆண்டவரே அதுக்குரிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. அவருடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணும்படியா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.